நம்மளுடைய சேனலோட பேரே மறுஜென்மம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மறுஜென்மம் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இதுதான் ஒருவனுடைய கடைசி பிறவி, இதுக்கப்புறம் பிறவி கிடையாது அப்படின்றத ஒரு மனிதன் இந்த 5 அறிகுறிகளை வச்சு உணர்ந்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு மறுபிறவி உனக்கு இருக்கா, எல்லா பிரிவும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ மனுஷனா பிறக்க மாட்டா அப்படின்னா எது அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம நினைக்கிறாங்களோ அவெல்லாம் ஒன்றும் இங்கே லோல் பட்டுன்னு சுற்றுவான்னு அர்த்தம். நாயோ பூனியாவோ மனுஷனாவோ அர்த்தம் கண்டிப்பாக 100% அப்படி தான் வரும். இந்த மாதிரி நபருக்கு மட்டும்தான் மறுபிறவி இல்லை. ஏன்னா அவன் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. 100க்கு 99 கிடையாது, 100க்கு 100 போடலான்னு வச்சுங்க. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நம்மளுடைய சேனலோட பேரே மறுஜென்மம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மறுஜென்மம் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இதுதான் ஒருவனுடைய கடைசி பிறவி, இதுக்கப்புறம் பிறவி கிடையாது அப்படின்றத ஒரு மனிதன் இந்த 5 அறிகுறிகளை வச்சு உணர்ந்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? ஆக்சுவலி மறுபிரிவி முடியுது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யார் மறுபிரிவு முடியுதோ உயிர் பிரியுதோ அவங்களால அதை உணர முடியாது. எதிராளி வந்து அப்பா அம்மாவோ அண்ணனோ தம்பியோ கூட இருக்கிற நண்பரோ தெரிஞ்சுக்கலாம். தவிர இவன் அடுத்த மறுஜென்மம் வருவானா வரமாட்டானா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். தவிர அவரால் அதை உணர முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தவன் என்னவா இருந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி இருந்தான், எப்படி மறைஞ்சான், இது யாருக்கு தெரியும்? எதிராளிகளுக்கு தான் தெரியும். எதிராளின்னா சண்டை போடுறவங்க எதிராளி சொல்ல, ஆப்போசிட் பர்சனுக்கு தான் தெரியும். தவிர அவரால் அதை உணர முடியாது. அவர் கேரக்டர் உணரலாம். நான் கெட்டவனாக இருந்தேன், நல்லவனாக மாறிட்டேன், ஃபஸ்ட் ரொம்ப அயோக்கியனாக இருந்தேன், இப்போ தெளிவாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒன்றுனா உணரும் போது அவர் ஆத்மா சாந்தி ஆகிடும். பா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்ப்பா, நல்லா வாழ்ந்துட்டோம்ப்பா, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை, எந்த தீமும் செய்யலை, எவன் குடியும் கெடுக்கலை, எவன் சொத்தை அனுபவிக்கலை, எவன் பொண்டாட்டியும் நம்ம எதுவுமே நான் செய்யலை, நல்லா இருந்தேன், முடிஞ்சிருச்சுன்னா அவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். அவன் 5ஆவதோ 6ஆவதோ தலைமுறை இருந்து அவனுக்கு கர்மா குறைஞ்சி இருந்து ஃபஸ்ட்டு கர்மா தான் முதல் அறிகுறி, கர்மா தான். இப்போ 3ஆவது தலைமுறை நீங்கள் இருக்கீங்க, 3ஆவது தலைமுறை நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கர்மா பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு மேலே 4 தலைமுறை இருக்குது. உங்கள் பையன், உங்கள் பேரன், அவன் பேரன், ஒரு 4 தலைமுறை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வயசு என்ன ஆகிடும்? 70-80 ஆகிடும். பாயிண்ட்டு புரியுதா? அப்போது நீங்கள் கர்மா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கர்மாவை குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு என்ன பண்ணும்? போய் ஒரு வாத்தியிட்ட போகிறீங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி மாந்திரிகிட்ட வரீங்க, கர்மா நிறைய இருக்குங்க, கர்மா குறையிறதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், ஒரு தாலி வாங்கி கொடுங்க, ஒரு குழந்தை அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க எடுத்து வளங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமும் என்ன சொல்கிறது, ஒரு விஷயமும் சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, உங்களையே நீங்கள் மாற்றிக்கணும். லைஃப் ஸ்டைலை பாவம் பண்ணாமல் லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிறீங்க, நல்லதும் பண்ண சொல்லிடுறோம், ப்ளஸ் நீங்களும் பரிகாரமும் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுனா கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா உங்கள் பிள்ளைங்களுக்கு அது வளராது, ப்ளஸ் ஆகிடும், மைனஸ்லாம் போயிடும். அப்போ அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாமல், உடலில் ஆபத்து இல்லாமல், உடலில் விபத்து இல்லாமல், உடலில் எந்த குறைகள் இல்லாமல் வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக கல்யாணம் படிப்பாங்க, பெரியலாவாங்க, கல்யாணம் ஆகும், குழந்த பிறக்கும், லைஃப் ஸ்மூத்தாக போகும். நீங்களும் அவங்க கூட சுமூகமாக ட்ராவல் பண்ணுவீங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக போகும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ரோல் மாடலாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. எங்கள் அப்பா தவறாக அசிங்கமாக பேச மாட்டார், ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார், தவறான வார்த்தை அசிங்கமாக பேச மாட்டார், அம்மாவை மனசை கஷ்டப்படுத்த மாட்டார், ஒரு எதிராளி மனசை கஷ்டப்படுத்த மாட்டார், வாங்கின காசு கடன் வாங்க மாட்டார், வாங்கினாலும் திருப்பி கொடுத்துருவார், யாருக்கும் கடன்காரனாக வச்சுக்க மாட்டார், விரோதியாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வர வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவார், கை நீட்டி பேச மாட்டார், அடிதடி பண்ண மாட்டார், மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார். இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ உங்களை பற்றி பாசிட்டிவ் இருக்குதோ, உங்களுக்கு எந்த ஒரு கர்மா இல்லாமல் உங்களுக்கு ஒரு மனுஷன் எடுத்தாலே இவன் தானே வாழ்ந்தவன் நல்ல மனுஷன் அவன் சொல்கிறானோ, அவன் பிறவி அத்தோட முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். வார்த்தை ஷார்ட்டாக புரிஞ்சிச்சா? எவ்வளோ இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க புரிஞ்சுப்பாங்க. தன் அப்பாவோ தாத்தாவோ ஒழுக்கமான ஆளுப்பா, ரோல் மாடலாக இவர் தான் என் மனுஷன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க கடைசி பிறவின்னு அர்த்தம். மனுஷனாடா இவெல்லாம் ஏன்டா இருக்கானே தெரில, பூமிக்கு பாரமா அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களோ அவெல்லாம் ஒன்றும் இங்கே லோல் பட்டுன்னு சுற்றுவான்னு அர்த்தம்.
நாயோ பூனியாவோ மனுஷனாவோ அடுத்த ஜென்ம கண்டிப்பாக 100% அப்படி தான் வரும். எவ்வளோ தன் தாயை நீ கஷ்டப்படுத்துறியோ அவ்வளவும் அடுத்த ஜென்மத்தில் உன்னை கஷ்டப்படுத்துகிற ரொம்ப கொடூரமான மிருகம்லாம் நீ வளர்ந்துற. இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் தன் மனைவியும் சரி, தன் பிள்ளைங்களும் சரி, கஷ்டப்படுத்துறீங்களும் சரி, சொசைட்டியும் சரி, இந்த உலகத்தையும் சரி, எவ்வளோ நீ கஷ்டப்படுத்துறியோ உன்னால் பாரமாக இருந்ததுன்னா நீ இன்னும் அடுத்த ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்ப 7 தலைமுறைக்கு. இதுதான் உண்மை. நான் சொன்ன புரிஞ்சுதா? ஒரு மனுஷன் 3ஆவது தலைமுறை 4ஆவது தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டு அவன் நல்ல விஷயத்தெல்லாம் கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதாக மாறிட்டு 20 வயசில் கண்டுபிடிச்சிடறான்மா. 20 வயசில் அவன் எப்படி வாழணும் தெரிஞ்சுக்கிறான். 80 வயசில் மறிகிறான். 60 வருஷம் வாழ்க்கை அவன் எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிற சந்நிதிக்கு கர்மாவே இல்லாமல் அவன் போனான்னு வச்சுங்களேன், அவன் தான் மறுபிரிவு. கிடையாது, முடிஞ்சிருச்சு. வார்த்தை புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி நபருக்கு மட்டும்தான் மறைப்பிரிவு இல்லை. ஏன்னா அவன் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. 100க்கு 99 கிடையாது, 100க்கு 100 போடலான்னு வச்சுங்க. ஜெனூன் பர்சன் வல்லவர் என்னென்ன பதவி அவர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நபர் இருந்தாங்கன்னா அவர் மறைப்பிறவி கிடையாது. அந்த ஒருத்தர் தான் முதல்ல செய்கிற ஒரு ரச்சி தான். அந்த மாதிரி இன்னொன்று வருமானா வராது. ஒரு துளியாவது ஒரு பாயிண்டாவது மாற்றம் வரும். வாய்ஸ்லேயும் சரி, பேசுறதுலையும் சரி, வண்டி ஓட்டுறது எதுலாவது மாறுமா மாறாது. ஒரே மாதிரி இன்னொரு தான் செய்ய முடியுமானா முடியாது. கொஞ்சமாவது மாற்றம் வரும். அந்த ஃபஸ்ட்டு செய்கிறது என்றைக்குமே கோல்டு தான். அதுதான் மறைப்பிரிவு. வேறு எதுவுமே பயப்பட அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் மறைப்பிரிவு ஆகக்கூடாதுங்க. என் வாழ்க்கை சந்நிதியில் எல்லாருக்கும் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தது கொஞ்சம் திருந்துங்க. ஆணோ பெண்ணோ, சின்ன பசங்களோ பெரியவங்களோ, உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. ஏன்னா நீங்கள் மாறி வாழ்கிறது உங்கள் நல்லதுக்கு கிடையாது. உங்களை பின்னாடி வர சன்னதினா உங்கள் பக்கத்து வீடோ எதிர் வீட்டுக்கு பற்றி பரல. உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எல்லாமே கரெக்டாக வளரணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் கரெக்டாக வளருங்க. ஒரு கோடு கரெக்டாக போட்டால் தான் என்ன சொல்கிறது, 1 எழுதும்போது நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 100 வரை நீங்கள் சரியாக எழுதிடலாம். ஒன்றே நீங்கள் தப்பாக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 100 வரையும் தப்பாக தான் போகும். அப்போ உங்கள் வாழ்க்கை தப்பாக தான் போகும். உங்களோட சந்நிதி உங்களை ஃபாலோ பண்ண வரவங்களாமே உன் தாத்தாக்கே 4 பொண்டாட்டி, அப்புறம் நீ எப்படிறா இருப்ப? உங்கள் அப்பனே ஒரு குடிக்காரன், நீ எப்படிறா இருப்ப? உன் அப்பனே ஒரு ஃப்ராடு, நீ எப்படிறா இருப்ப? சொல்கிறாங்களா இல்லையா மக்கள்? அப்போ யார் உதாரணம்? நீ தான் உதாரணம். உங்கள் அப்பனை மாதிரி இருக்கிற, உங்கள் அப்பா மனுஷன்டா, நல்லவன்டா, தங்கம்டா அப்படின்வாங்க. அது நல்லதா, இது நல்லதா? ஸோ ரோல் மாடலாக இருக்கணுமே தவிர 0வாக இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கு வாழ்கிறதுக்கு நீ சுவாகா. ஸோ இப்போதான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீ வாழ்கிறது வேஸ்ட்டு. ஒரு மனுஷனுக்கு நீ ரோல் மாடலாக வாழணும். ஒரு எதிர்பார்த்த இவனை மாதிரி வாழ்கிற மாதிரி வாழணும். ஒருத்தர் நம்மளை பார்த்தாலே நம்மளை தன்னை வணங்கணும். அந்த மாதிரி நபரை நீ வாழ்ந்தனா அதுதான் அர்த்தம். இல்லைன்னு வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தாது இன்ஷால்லா மாறுங்க. பார்ப்போம். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக மக்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. மறுபிறவி யாருக்கு கிடையாது, அதை எப்படி உணரலாம் அப்படின்ற அற்புத தகவல் கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.